Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல A Leisure Upon the Shadow அப்படிங்கிற போயம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போயமை எழுதினது ஜான். நெக்ஸ்ட் நம்ம போயட் பத்தின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷனை பார்த்துடலாம். ஜான் இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். 22 ஜான்வரி 1572 லண்டனில் பிறக்கிறாரு. மெட்டாஃபிசிக்கல் போயட்டும் இவர். அதை ஃபவுண்டர் பண்ணது ஜான் தான். ஸோ டன்னை ஒரு கிரேட்டஸ்ட் லவ் போயட் அப்படின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிற இந்த வார்த்தை யார் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா சாமுவல் ஜான்சன் தான் இந்த வார்த்தையை க்ரியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜான் டன்னோடைய ஒர்க்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அவருடைய ஒர்க் சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த ஃப்ளீ, த சன் ரைசிங், த கேனனைசேஷன். ஃபைனலாக 31 மார்ச் 1631 இறந்து போகிறாரு. இவருடைய பீரியட் இதோட முடியுது. இப்போ நாம் போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் ஐ வில் ரீட் டு thee a leisure love in love's philosophy. These 3 hours that we have spent walking here, 2 shadows win along with us which we ourselves produced. போயட் தன்னுடைய பிலவ்டு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்பை பற்றி என்னுடைய எண்ணங்களை உன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படி நான் பகிர்ந்துருக்கும் போது நீ அதை நான் சொல்கிறத இடையூறு நிறுத்தக்கூடாமல் நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நான் சொல்கிறத மட்டுமே நீ கேளு அப்படின்னு போயட் தன்னுடைய பிலவ்டு கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காதலை பற்றி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த காதல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. பொதுவாக நாம் 2 பேரும் அதிகாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அந்த நிழல் கீழே தரையில் விழுகும். அந்த நிழல் நம்மக்கிட்ட இருந்து தான் உருவானது, வேறு யார்கிட்ட இருந்தும் உருவானது கிடையாது. ஸோ இந்த லைனில் போயட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் அந்த லவ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம், அது ஒரு நிச்சயமற்றது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல போயட் சொல்ல வராரு. நெக்ஸ்ட் லைன், பட் நவ் த சன் இஸ் ஜஸ்ட் above our head, we do those shadows tread, and to brave clearness all things are reduced, so whilst our infant loves did grow. ஸோ இந்த லைனில் சூரியன் பீக்கில் இருக்கும் போது, அது ஒரு நல்ல ஒரு நண்பகல் டைமில் சூரியன் உச்சி வெயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த நிழல் அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய அந்த நிழல் மேலேயே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்ல வராருன்னா, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சந்தேகங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அப்படி நம்ம அது மறைஞ்சு போனக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாயிருது, எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ரொம்ப அதோட அன்பு ரொம்ப தூய்மையானதாக இருக்குது. அதுதான் உண்மையான ஒரு காதலோடைய அந்த ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். அது எல்லாமே நம்மளுக்கு ஓப்பனாக தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஒரு நம்ம யங் பீப்புளாக இருக்கும் போது நம்மளுடைய அந்த காதல் அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அது டெவலப் ஆகிட்டு இருக்குது. எதையுமே நம்ம இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்லவே முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜ், இந்த லவ் ஆஸ் அ யங்காக இருக்கும் போது இந்த பிகினிங் ஸ்டேஜோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்சர்டனாக தான் இருக்கும், நிச்சயமற்றதாக தான் இருக்கும். Disguise is dead and shadows flow from us and our cares, but now it's not so. That love has not attained the highest degree, which is still diligent lest others see. ஆரம்ப காலத்தில் காதலிக்கிறவங்க அவங்களுடைய உண்மையான அந்த உணர்வுகளை எப்படி இந்த நிழல் மறைஞ்சிருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய உணர்வுகளையே மறைச்சி வைப்பாங்க. ஸோ எதனால் அவங்க மறைச்சி வைக்கிறாங்கன்னா, ஒரு வேளை நம்மளுடைய இது ஃபீலிங்ஸை நம்ம வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நிழல் மாதிரி சில ஃபீலிங்ஸை அவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் அதோட லவ்வோடைய இந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா பெருசாக நம்ம இந்த காதலை மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. எப்போ ஒருத்தர் அந்த காதலிக்கிற அந்த இடத்துல
மறைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க லவ் வந்து இந்த பீக்கை ரீச் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல போயட் சொல்லி முடிச்சிடறாரு. மற்றவங்களுடைய அந்த கண் பார்வைக்கு கண்ணோட்டத்துக்கு எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். உண்மையாக ஒருத்தர் வந்து அவங்களுடைய லவ் வந்து மெச்சூர்டாக இருக்குது, அவங்க மெச்சூரிட்டியை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த காதலில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. accept our loves at this known state. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த காதலை பற்றி நம்ம வந்து வருத்தப்பட்டோம் அப்படின்னா அப்போ அந்த காதல் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காதலாக இல்லை அப்படிங்கிற அர்த்தம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. we shall new shadows make the others way. அப்போ காதல் வந்து அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிளாரிட்டி வந்து வேணும். ஸோ கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா சில பல சந்தேகங்கள் வந்து அந்த இடத்துல வந்து உருவாகும். அதுக்கப்புறம் வந்து புரிதல் வந்து இருக்காது, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த காதல் வந்து ரொம்பவும் வந்து பலவீனமாக வந்து மாறிடும். as the first were made to blind others, these which come behind will work upon ourselves and blind our eyes if our loves faint and westwardly decline. ஆரம்ப காலத்தில் அந்த காதலை இந்த இடத்துல போயிட்டு எப்படி சொல்கிறாருன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிழல், அந்த நிழலில் சில விஷயங்கள் அதாவது சில உணர்வுகளை வந்து நம்ம ஃபீலிங்ஸை வந்து மறைச்சி வைப்போம். ஏன்னா ஒரு பயத்தினால வந்து மறைச்சி வைப்போம். அதுவே சில நேரங்களில் புது நிழல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வெளியிருந்து வந்துச்சு அப்படின்னா அது நம்மளை வந்து நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். புதுசாக ஒரு நிழல் வந்து உருவாகி நம்மக்கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் வந்து உருவாகும், ஒரு குழப்பம் தான் வந்து ஏற்படும். அப்போ அந்த குழப்பம் ஏற்படும் போது அந்த காதலோட அந்த அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டு இருக்கும். அந்த காதலை நம்மளால் அந்த அன்பை வந்து பார்க்கவே முடியாது. அப்போ அந்த காதலில் அன்பு இல்லை அப்படின்னா அந்த காதல் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கும். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சூரியனுடைய அந்த அஸ்தமனம் ஆகிற அந்த டைமில் வந்து சூரியனோட பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாயிட்டே இருக்கும். அதே போல தான் இந்த இடத்துல காதலும். To me though falsely thine and I to thee mine actions shall disguise. The morning shadows wear away but these grow longer all the day. But ho, love's day is short if love decay. Love is a growing or full constant light and his first minute after noon is night. அந்த இடத்துல காதல் வந்து இல்லை அப்படின்னா அதோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா அப்போ சில ஃபீலிங்ஸை வந்து அவங்க மறைச்சிருவாங்க, அவங்க வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. போயட்டோடைய பிலவுட் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி வந்து அவங்க மறைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த ஆரம்ப கால நிழல் அப்படின்னு போயட் வந்து தன்னுடைய ஏர்லியர் லவ்வை சொல்கிறாரு இல்லையா, அது வந்து அந்த இடத்துல வந்து காணாமையே வந்து போயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா காலம் போக போக இந்த புதிய நிழல் என்ன பண்ணும் அப்படின்னா சில பல சந்தேகங்களை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போயட் வந்து இந்த இடத்துல புலம்புறாரு என்ன அப்படின்னா அப்புறம் இந்த காதலுடைய அந்த நாட்கள் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல காதலே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து அந்த காதலுடைய அந்த நாட்கள் வந்து அங்கே இருக்கும். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கும்போது அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும், அது வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு எது வந்தாலுமே சரி அசையாமல் அப்படி ஸ்டெடியாக கான்ஸ்டண்ட்டாக வந்து நிற்கணும்னு சொல்கிறாரு. அது வந்து சூரியன் வந்து நூன் டைமில் இருந்தால் கூட வந்து பரவாயில்ல. சூரியன் வந்து இந்த மதிய நேரத்தில் எப்படி இருக்கும், உச்சி வெயில் வந்து இருக்கும் இல்லையா, அதை பீக்கில் இருக்கும். அதே மாதிரி தான் காதலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கணும். காதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மையை இழந்துகிட்டே இருக்கும் போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக இருள் வந்து சூழ்ந்துடும். எப்படி வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இரவு வருதோ அதே போல தான். இதோட இந்த போயமுடைய சம்மரி முடியுது. நெக்ஸ்ட் இந்த போயமில் இருக்கக்கூடிய தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், growth and transparency in love, the fragility of love, time's impact on love. That's it friends, thank you for listening.